அதிரடி செய்தியும் கூட. ஆளுநருக்கு முதலமைச்சர் தக்க பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. தமிழ்நாடு எதிர்க்க யாரும் இல்லாத போது யாரை எதிர்த்து போராடும் என்று கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்த தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநருக்கு முதலமைச்சர் பதிலடி என்ற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும் ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தக்க பதிலடி தந்திருக்கிறார். இப்போது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் நமது குமுதம் செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். அதாவது ஆளுநர் தமிழ்நாடு எதற்கு எதிராக போராடும், யாரும் தமிழ்நாட்டை எதிர்க்காத போது என்று சற்று முன்னர் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் RN ரவிக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்தி திணிப்பை தரும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மற்ற விஷயங்களுக்கு எதிராக போராடும் என்ற அதிரடி அறிவிப்பு குறித்த உங்கள் தகவல்களை தரலாம் பாஸ்கர பாண்டியன், உங்களுக்கான நேரம். கண்டிப்பாக இன்றைய தினமானது ஆளுநர் மாளிகையில் ஒரு நிகழ்வானது நடைபெற்றது. குறிப்பாக சுவாமி திருவருட்பிரகாச வள்ளலாரினுடைய 202வது அவதார தினத்தையொட்டி ஆளுநர் ரவி அவர்களினுடைய அலுவலகமான கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இந்த நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அவர் வள்ளலாரினுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரினுடைய அடையாள வழிபாடான ஒளி தீப வழிபாடான அந்த தீபத்திற்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவானது நடைபெற்றிருந்தது. வள்ளலார் குறித்த புத்தக வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டில் தான் ஆளுநரானது இந்த சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு யாருடன் போராடும், மாநிலம் முழுவதும் நான் பயணிக்கின்ற போது தமிழ்நாட்டில் சுவர்களில் விளம்பரமானது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என எழுதியிருக்கிறது. தமிழ்நாடு யாருடன் போராடும், தமிழ்நாட்டை எதிர்த்து யாரும் போராடவில்லை, இங்கு எந்த சண்டையும் இல்லை என ஆளுநர் அதுல குறிப்பிட்டிருந்தாரு. குறிப்பா இந்த தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை திமுக தன்னுடைய எல்லா சமூக வலைதள கணக்குகளிலும் கூட முதலமைச்சர் வைத்திருக்கிறார், அதே போல அமைச்சர்களும் வைத்திருக்கிறார்கள். இந்த ஹேஷ்டாகானது பலரும் திமுகவை சேர்ந்த பலரும் வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் ஆளுநர் இது குறித்து பேசியிருந்தார். இதற்கு தான் தற்பொழுது இந்த விமர்சனமானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேட்டிருக்கிறார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும் என்றும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டுக்கு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும், உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் என பல்வேறு விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு அந்த ட்விட்டிலே பதிவிட்டிருக்கிறார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கக்கூடிய ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் எனவும், அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை, தொழில் வளர்ச்சியை, வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்து செல்லும் அதிகாரர்களுக்கு எதிராக போராடும் RSSனுடைய ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் எனவும், உலகத்துக்கே பொதுமான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலே துளைந்து போக வேண்டும் என நினைப்பது வரையிலான வன்மம் இருக்கிறதே, அதற்கு எதிராக போராடும் என பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டு இந்த ட்விட்டானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் டீலிமிட்டேஷன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும் எனவும், ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் எனும் பலிபீடத்துக்கு எதிராகவும் போராடும், நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் 11.19% வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒளிகாட்டுகிறதே என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி
கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் எனவும், நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும். இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என இந்த பதிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டு ஆளுநரினுடைய விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். மோகன்ராஜ், நன்றி. நீண்ட நெடிய நெக்கருக்கும் உங்கள் தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.